அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி. மெய் ஈற்று புணர்ச்சி. புணர்ச்சினா 2 எழுத்து சேர்றது. மெய் ஈற்று, ஈற்று அப்படின்னா கடைசி எழுத்து. சரிங்களா? எப்பயுமே தமிழில் இதை நிலைமொழின்னு சொல்லுவாங்க. கூட்டல் குறியீடுக்கு பின்னாடி இருக்கிறத வருமொழின்னு சொல்லுவாங்க. அப்போது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இருக்கு இல்லைங்களா, அது மெய்யெழுத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பேர் தான் மெய் ஈற்று புணர்ச்சி. நம்ம பொதுவாக என்ன படிச்சிருக்கோம்னா தமிழில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்து பிறக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இக்கு கூட்டல் அ அப்படின்னா க அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மெய்யீற்று புணர்ச்சியில் இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் அப்படியே இயல்பாக சேர்ந்து வரும். அதுதான் நமக்கு விடையாக வரும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா இல்லு இருக்குது, இங்கே ஆ இருக்குது. இல்லு கூட்டல் ஆ என்ன வரும்? விடை லா. அப்போ இதனுடைய விடை என்ன? நூல் கூட்டல் ஆடை நூலாடை. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடுத்தடுத்து உதாரணங்கள் பார்ப்போம். இது எல்லாமே மெய்யீற்று புணர்ச்சிக்கு உதாரணம். இப்போ இங்கே பாருங்கள், இரு இருக்குது, இங்கே அ இருக்குது. இரு கூட்டல் அ ர. அப்போ மலர் கூட்டல் அடி மலரடி மலரடி. அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தும் வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் அப்படியே இயல்பாக சேர்ந்து நமக்கு புணர்ச்சி வர்றது தான் மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்கள், கனல் கூட்டல் எரி. இங்கே என்ன இருக்குது? இல்லு இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இல்லு கூட்டல் ஏ லே. அப்போ விடை நமக்கு என்ன வரும்? கனல் கூட்டல் எரி கனலெரி. இதுதான் விடை. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இங்கே இரு இருக்குது, இங்கே ஓ இருக்குது. இரு கூட்டல் ஓ ரோ. அப்போ விடை என்ன வரும்? கதிர் கூட்டல் ஒளி கதிரொளி. இங்கே பாருங்கள், அடுத்து தமிழ் கூட்டல் அழகு. இங்கே என்ன இருக்குது? இல்லு இருக்குது, இங்கே அ இருக்குது. இல்லு கூட்டல் அ ழ. அப்போ விடை என்ன வரும்? தமிழ் அழகு. த மீ ழ ழகு தமிழ் அழகு. இதுதான் விடை. இதுதாங்க மெய்யீற்று புணர்ச்சி. அதாவது வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் நிலைமொழியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து வரும். இதே போல் எல்லா விடைகளுமே வரும்.